நியூசிலாந்தில் இப்படி தான். ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. கேங் மெம்பர்ஸ் இந்த கார் மட்டும்தான் வருது. பின்னுக்கு வந்த K9 போலீஸ்காரன் வந்து இந்த காரை தடுத்துட்டு வந்தான். முழுசா சொல்கிறேன். அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். 0ல் இருந்த கிரைம் இப்போ வந்து 0.2ல் இருக்கு. கனாலே அப்புறம் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் வந்து. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சும்மா வந்தேன். நான் ஊபர் ஓடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஊபர் எக்ஸ் வந்து தெரியாது. ஊபர் டாக்ஸி, இந்தியாவில் ஊபர் டாக்ஸி இருக்குது, ஸ்ரீலங்காவில் ஊபர் டாக்ஸி இருக்குது. அது வந்து நியூசிலாந்தில் எப்படி, என்ன மாதிரி, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்கள் உங்களுக்கு என்னென்ன தேவை, அது வந்து நீங்கள் ஓடலாமா, அதில் லாபம் இருக்குதா, அதில் என்னென்ன குட் இருக்குது, என்னென்ன பேட் இருக்குது, பெனிஃபிட் என்ன, இது என்ன மாதிரி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை வந்து சும்மா நார்மலாக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் வாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும், அது நைட்டில் ஓடுறேன்டா எப்படி, டேயில் ஓடுறதுக்கும் நைட்டில் ஓடுறதுக்கும் வித்தியாசம் என்ன மாதிரி இருக்குமன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடித்த பெட்ரோலுக்கு வந்து $50 பெட்ரோல் அடிச்சிருக்கு. 17 லிட்டர் 50. ஸோ எனக்கு டிஸ்கவுண்ட் கழித்து $48 நான் டிஸ்கவுண்ட் கழித்து $48 அடிபட்டிருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போவோம். இன்றைக்கி நான் நைட்டில் ஓட போகிறேன். உங்களுக்கு இன்றைக்கி மண்டே வந்து நான் ஆல்ரெடி லேட் ஆகிட்டு. நான் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணேன்னா அவ்வளோ. ஸோ இங்கே ஊபர் எக்ஸ் ஓடுறது அப்படின்னு சொன்னால் என்னென்ன வேணும்னு சொன்னால், பி என்டோஸ்மெண்ட், உங்களோட லைசன் வந்து 2 years. உங்களோட லைசன் வந்து 2 years இருக்கணும். நீங்கள் வந்து நியூசிலாந்தில் வந்து 2 years லைசன் இருக்கணும். உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் கிளியராக இருக்கணும், மெடிக்கல் சர்டிஃபிகேட் கிளியராக இருக்கணும், குட் வெல் கார் இருக்கணும். காருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும். காருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து என்ன சொல்கிற, ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கணும். காருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கக்கூடாது. ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கணும் காருக்கு வந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊபரை ஒன் பண்ணுவோம். ஊபரை ஒன் பண்ண முதல் 2-3 விஷயங்கள் இருக்குது. ஊபர் ஒன் பண்ண முதல் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி அப்படின்னு சொன்னால், ஊபரோட சேர்த்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஊபர் ஒன் பண்ணணும். ஊபர் சேர்த்து லொக்மேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த லொக்மேட்டும் நீங்கள் ஒன் பண்ணணும். ஓகே, நான் இப்போ ஒன் பண்ணிட்டேன். ஸோ 0ல் இருக்குது. இன்றைக்கி வந்து என்ன மாதிரின்னு தெரியல. மண்டே கொஞ்சம் பிஸி இல்லை, கொஞ்சம் குவைட்டாக தான் இருக்கும். பட் லெட்ஸ் சி இன்றைக்கி எந்த ஏரியாவுக்குள்ளே பிஸியாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடம் இது வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து சிட்டி நார்த் வெஸ்ட். ஸோ நம்ம வந்து போகிறோம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈஸ்டில் நம்ம இருக்கோம். நான் ஈஸ்டில் இருக்கேன். ஈஸ்டில் இருந்து நான் வந்து பாருங்கள், நான் ஒக்லாண்ட் ஃபுல்லாக நான் சுற்றுவேன். நான் ஒரே வாக்கும் நான் போவேன். ஊபர் எக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் பிரச்சனை. நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. 1 hour எனக்கு வந்து ஒரு ஓட்டம் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எங்கே போய் பிக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், எல்பனி பஸ் ஸ்டேஷன். இப்போ நான் வந்து ஈஸ்ட்லேருந்து நோர்த்துக்கு வந்தேன்னா எல்பனி பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ நம்ம அதை வந்து பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து மண்டே என்னப்படியாக நம்மளுக்கு வந்து பிஸி, ரொம்ப பிஸியெல்லாம் இல்லை, சரியான குவாய்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லாம் வந்து இன்றைக்கி பூட்டி, அரவாசி ஹோட்டல் அது இது எல்லாம் வந்து இன்றைக்கி பூட்டி வந்து. ஸோ அதனால் வந்து போயிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இன்றைக்கு வந்து சரியான குவாய்ட் என்னப்படியாக எனக்கு வந்து ஒரே ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டரே வந்து எனக்கு 1 hour கழிச்சு தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் எனக்கு டைம் இருக்குது. நான் வந்து மார்னிங் தான் ஃபினிஷ் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி என்ன மாதிரி அப்படின்னு பார்ப்போம். அப்படி இப்போ அவங்ககிட்ட போயிட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த லொக்கேஷனுக்கு வந்து ஜிபிஎஸ் வந்து இப்போ கூட்டிகிட்டு போவோம். அங்கே போனதுக்கப்புறம் வெயிட்டிங் சார்ஜ் இருக்குது. இப்போ அவங்க வந்து ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே அவங்க வரல அப்படின்னு சொன்னால் வெயிட்டிங் சார்ஜ் அப்ளை ஆகும். ஸோ அந்த வெயிட்டிங் சார்ஜ் வந்து மேக்ஸிமம் வந்து 10 minutes வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். அவங்க வந்து வரல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம்.
இல்லை ஓடுறதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பெனிஃபிட் வந்து ரோட் வந்து செம குவாய்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓடுனீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பீடை வந்து நீங்கள் ஆல்வேஸ் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் அப்படி வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட பீஎன்டோஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் லூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்ட வந்துட்டேன். இதுலேருந்து லெஃப்ட் எடுத்தால் வந்து ரோட் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கால வந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு நீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த ஒரு ஆள் நிற்கிறார் வந்து அவரை தான் நான் வந்து பிக்கப் பண்ண போகிறேன். ஸோ நான் போய் நாங்கள் வந்து அவரை ட்ராப் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ அவர் வந்து எனக்கு வந்து 6.5 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராப் அப் பண்ணிட்டேன். ஸோ அவரைப்பா ஓகே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் ஜாபை. ஸோ அவருக்கு வந்து ரேட்டிங் போடலாம். ஸோ 5 ஸ்டார். நான் எனக்கு வந்து $10.85 மீன் 6 கிலோமீட்டர் கொண்டு வந்து நான் விட்டதுக்கு வந்து எனக்கு வந்து 10 மினிட்ஸ் எடுத்தது. 10 மினிட்ஸுக்கு வந்து எனக்கு வந்து $10.85 வந்து எனக்கு தந்திருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து ஸோ இன்னும் நிறைய இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் அப்படின்னு. இங்கே வந்து ஸ்டார் வந்து மெயின் முக்கியம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு தான் வந்து அடுத்த ரைடர் வந்து அவருக்கு ஸ்டார் குறைஞ்சு அப்படின்னு சொன்னால் டிரைவர் பிக்கப் பண்ணுறது வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும். ஸோ அதனால் வந்து ஸ்டார் வந்து டிரைவருக்கும் சரி ரைடருக்கும் சரி ஸ்டார் ரேட்டிங் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார் ரேட்டிங் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய பிரச்சனைகள் நடந்தபடியாக அவங்களுக்குன்னு கொண்டு வந்தேன். அது ஏன் நம்ம இம்பார்ட்டன்ட் டிரைவர்ஸுக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்டார் ரேட்டிங் வந்து 4.45க்கு கீழே போயிட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு டிரைவர் வந்து அவங்களோட ஒரு பேசஞ்சர் வந்து உள்ளுக்க எப்படி இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்றத இருக்குது. அவங்க வந்து பொலைட்டாக இருக்காங்களா இல்லை அக்ரெசிவ் அப்படின்னு சொன்னால் 4 ஓகே. பட் 3 போனால் 3 கீழே போனால் டிரைவர் ரேட் பண்ணி அவங்க 3 கீழே போனால் கூட ரேட்டிங் போய் குறைஞ்சிது அப்படின்னு சொன்னால் ஊபரால் வந்து அவங்களோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிடும். அவங்களோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட். அதே மாதிரி தான் டிரைவருக்கும் அது வந்து இருக்குது. டிரைவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சும்மா இது வந்து ஊபர் எக்ஸ் வந்து ஓடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. எவ்வளோக்கு இருக்கும் டாக்ஸியை விட ஊபர் ஈட்டை விட ஊபர் எக்ஸ் வந்து செம கஷ்டம். நீங்கள் நினைக்கிறத விட செம கஷ்டம் வந்து ஊபர் எக்ஸ் வந்து நீங்கள் ஓடுறது வந்து அது இது வந்து நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வரும். ஓகே இதில் வந்து இந்த மாதிரி வரும். இது வந்து ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டு வந்து நீங்கள் ஆல்வேஸ் வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ஒரு ஹேங்கில் வந்து நீங்கள் எப்போயுமே வந்து விசிபிள் டு த பேசஞ்சர், விசிபிள் டு த போலீஸ் ஆஃபீஸர், விசிபிளாக இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே வந்து இருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து 1 இயர் எடுக்கலாம், 5 இயர்ஸ் எடுக்கலாம். இது வந்து என்னுடையது வந்து 5 இயர்ஸ். நான் வந்து 5 வருஷத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் வந்து 1 இயருக்கு நீங்கள் இப்போ நியூவாக வாரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 1 இயருக்கு வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏனெண்டா இந்த பீஎன்டோஸ்மெண்ட்டுக்கு பின்னால் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு டிரைவருக்கு அவங்களோட டிரைவர் லைசனே வந்து கேன்சல் ஆகக்கூடிய இதுகள் இருக்குது. இந்த பீஎன்டோஸ்மெண்ட் வந்து நீங்கள் ஒழுங்காக வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொன்னால். இப்போது நியூவாக வாரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 இயர் எடுங்க. 1 இயர் எடுத்துட்டு நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே வேண்டாம் அந்த 1 இயர் முடியறதுக்கு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து பண்ணுங்கள். ஏனெண்டா நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் 5 இயர்ஸ் எடுத்துட்டீங்க. 5 இயர்ஸ் தானே போடுவோம் நம்ம எடுப்போம் 5 இயர்ஸ் நீங்கள் 5 இயர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 5 இயர்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பீடிங் டிக்கெட் இருக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து போலீஸ் கேஸ் இருக்கக்கூடாது, போலீஸ் வந்து பிடிச்சி கேஸ் இருக்கக்கூடாது. ஓகே ஒரு பிக்கப் வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கேஜிகொண்டுக்குள்ளே வந்து ஒரு பிக்கப் வந்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட லொக்கேஷன் காட்டும். அவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்ட்டு. சில நேரம் இது வந்து லொக்கேஷன் காட்டாது. அது என்னென்னா சொல்கிறேன். இப்போ வந்து அவங்க வந்து ஊபர் ஆப்பை ஒன் பண்ணி வச்சு லொக்கேஷன் காட்டிகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து போகிறோம். நம்மளோட இடத்துல இருந்து 1 மினிட்ல தான் அவங்களோட பிக்கப். ஸோ நம்ம வந்து போகிறோம். இது வந்து 20 மினிட்ஸ்
20 மினிட்ஸ் என்றபடியாக ஆக்டிவில் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் என்ன நல்ல காரியம்னு சொன்னால் நான் வந்து அவங்கள வந்து ட்ராக் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து அவங்கள வந்து எங்கே இருக்காங்கன்றதை நான் ட்ராக் பண்ணிக்கொள்ளலாம். இதுவே ஜிபிஎஸ் ஆக்டிவில் இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு சரியான கஷ்டம். நான் பிக்கப் பாயிண்ட்லேயே நான் நின்றுவேன். நான் கால் பண்ணி பார்ப்பேன், ஆன்சர் பண்ணி அவங்க ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் 2-3 தடவை பண்ணி பார்ப்பேன், ஆன்சர் பண்ணேன். பிக்கப்பில் நின்று நான் வந்து வெயிட்டிங் சார்ஜ் கேன்சலேஷன் ஊபரால் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். அவங்களோட ஆனால் லொக்கேஷன் தெரிஞ்சு அவங்க எங்கே மூவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் மூவ் பண்ணிவிட்டு போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணுவேன். சம்டைம் வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து லொக்கேஷன் மாறி வரும். அதனால் வந்து லொக்கேஷன் 1ல் இருக்கிறது வந்து மெயின். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சிட்டிக்கு வந்துட்டேன். அந்த ட்ராப் ஆஃப் வந்து சிட்டியில் வந்து ட்ராப் ஆஃப் பண்ணேன் 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ ட்ராப் ஆஃப் பண்ணியாச்சு கம்ப்ளீட். ஸோ தேர் ஆர் ரியலி குட் ரைடர். அவங்க வந்து ஜெர்மன்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 5 ஸ்டார். ஸோ அப்படியே எனக்கு இன்னொரு ட்ரிப்பும் வந்துட்டு நான் அவங்கள பிக்கப் பண்ண போகிறேன். அவர் ரேட்டிங்கை பார்த்தா பின் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை ட்ராப் அப் பண்ணதுக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து $38 எனக்கு வந்து $38 தந்தாங்க எனக்கு 25 கிலோமீட்டர்ஸுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து அடுத்த பிக்கப் வந்து நான் போக போகிறேன். இந்த பிக்கப் எங்கே அப்படின்னு சொன்னால் ஸ்கை டவருக்கு பிக்கப் பண்ண போகிறேன். நீ பார்த்தீங்கன்னா ரோட் கொஞ்சம் பிஸியாகவே இருக்குது. நீ மண்டே பட் இன்றைக்கி ரோட் கொஞ்சம் பிஸியாகவே இருக்குது. ஏண்டா இங்கே வந்து ஸ்கை டவர் இருக்குல்ல, கெஷினோக்கு போகிறவங்க இருக்காங்க. ஸோ அதனால் ரோட் கொஞ்சம் பிஸியாகவே இருக்குது. இதோ இந்த ஸ்கை டவர் மேலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து பிக்கப். ஸோ அவங்க வந்து ஜிபிஎஸ் ஒன் பண்ணியிருக்காங்க, நான் நேற்று சொன்ன மாதிரி தான். ஸோ செம அழகாக இருக்குண்ணா. இது வந்து ஹோட்டல். ஓகே, அந்த ரைடை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து அந்த ரைடை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு எவ்வளோ தந்திருக்கு? $19. ஸோ அது வந்து எத்தனை கிலோமீட்டர்? அது வந்து 10 கிலோமீட்டர். இப்போதைக்கு வந்து $68 ஓடிட்டேன். ஸோ $68. ஸோ நீங்கள் பார்த்தீங்க, நான் வந்து இப்போ 2 ட்ரிப், நான் அங்கேருந்து ஒரு ட்ரிப் கொண்டு வந்தேன், இங்கேருந்து ஒரு ட்ரிப் பொயின்சிவாலின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தேன். ஸோ எனக்கு வந்து $68 $84 சென்ட்ஸ் தந்தாங்க. ஸோ அது வந்து அடித்த பெட்ரோல் காசு வந்து எனக்கு வந்து பெட்ரோல் காசு வந்துட்டு $50 பெட்ரோல் அடிச்சுன்னா வந்துட்டு. ஸோ இது வந்து இப்போ நான் இப்போதைக்கு நான் ஓடிக்கணும். இப்போ டைம் வந்து 10 மணி. ஸோ நான் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், 8, 9, 10. ஸோ நான் வந்து 2 ஹவர்ஸில் வந்து நான் வந்து $68 நான் உழைச்சிட்டேன் இப்போதைக்கு. வந்து கார் வந்து எப்படின்னு சொன்னால் WOF இருக்குது. WOFன்றது வந்து பர்சனல் ப்ரைவேட் காரு யூஸ் பண்ணுறது தான் WOF. அடுத்தது வந்து COF, சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ். இது வந்து டாக்ஸிக்கு வரும், பஸ்ஸுக்கு வரும், இதுகளுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து அது வந்து 6 மந்த் தான் தருவாங்க. வந்து டாக்ஸி ஓடுறன்னு விட நீங்கள் இயருக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். வந்து அது எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் VTN எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் COF அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் கூகுள்லேயே வந்து எங்கெங்கே பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும், அங்கே போய் பண்ணலாம். அங்கே போய் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் தருவாங்க. அதாவது உங்களோட கார் வந்து நீங்கள் வாங்கக்குள்ளே வந்து காரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க ப்ரைவேட்டாக தான் இருக்கும். அது வந்து பர்சனல் யூஸ் கார்ஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து டாக்ஸிக்கு மாற்றணும். அதுக்கு வந்து நீங்கள் அதை மாற்றிட்டு அதுக்கு காசெல்லாம் இல்லை, ஒன்றும் நீங்கள் பே பண்ண தேவையில்ல. நான் பே பண்ணலை. ஸோ நீங்கள் பே பண்ண தேவையில்ல. அது வந்து நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரேஜோ வந்து நீங்கள் வந்து எவ்ரி இயர் இல்லாட்டி எவ்ரி 6 மந்த் இல்லாட்டி 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா நீங்கள் ரேஜோ வந்து ரோட் டேக்ஸ் வந்து நீங்கள் கட்டுவீங்க. அந்த டைம் கூட நீங்கள் ரெனியூ பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இல்லைன்னா VTN இல்லாட்டி அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நான் இந்த காரை வந்து இங்கே மாற்றேன்னு சொல்லி உங்கள் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் அது எல்லாத்தையும் கொடுத்து வந்து நீங்கள் வந்து உங்களோட காரை பர்சனல் யூஸ் காரை வந்து இந்த யூஸுக்கு நீங்கள் மாற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து ஊபருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா சொன்னால் உங்களை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 2 வீக்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் 2 வீக்ஸுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ண முதல்ல உங்களோட கார் வந்து ஃபுல்லாக குவாலிட்டியாக உங்களோட கார் ஓகேவா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. இன்சூரன்ஸ் கட்டாயம் கேட்பான், இன்சூரன்ஸ் நீங்கள் போடணும். டெக்ஸ் வந்து கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நீங்கள் வந்து டெக்ஸ் வந்து கட்டணும். முதல் வந்து அப்படியெல்லாம் இல்லை. நாங்களாம் மோடோக்கில் வந்து அந்த மாதிரி இது இல்லை. டெக்ஸ் வந்து அப்போதைக்கு வந்து டெக்ஸ் வந்து பெருசாலாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முதல் வந்து 8 வருஷத்துக்கு முதல் வந்து அந்த டைம் வந்து இந்த பி இண்டோஸ்மெண்ட் இந்த மாதிரி பி இண்டோஸ்மெண்ட் இல்லை, சிஓஎஃப் இருந்தது பி இண்டோஸ்மெண்ட் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தவங்க. இதை விட மெயினானது வந்து உங்களுக்கு வந்து லொக்மேட் இருக்கணும். லொக்மேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் லொக்மேட் வந்து ஊபர் ஓடுறவங்க வந்து அது வந்து மெயினாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. லொக்மேட் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அது லொக்மேட் அப்படியே என்னன்னு சொன்னால் இங்கே டிரைவருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து டிரைவர் வந்து 70 மணித்தியாலம் வேலை செய்யலாம். 70 மணித்தியாலம் நீங்கள் வேலை செய்யலாம். 70 மணித்தியாலம்னு சொன்னால் அதை வந்து பிரித்து 70 மணித்தியாலம் நீங்கள் வந்து வேலை செய்யலாம். 70 மணித்தியாலம் வேலை செஞ்சால் உங்களுக்கு வந்து 2 days நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வரும். இது வந்து ஒரு கம்பெனியை பொறுத்து மாறும். ஊபருக்கு வந்து அப்படி தான் 70 மணித்தியாலம் வரும். லொக்மேட் வந்து என்னமா அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களோட வந்து டைம் லாக் இப்போ நம்ம வேலை செய்கிறோம்னா ஒரு இடத்துல வந்து டைம் லாக் போடுற மாதிரி லொக்மேட் வந்து ஊபருக்கான டைம் லாக். ஊபருக்குன்னு மட்டும் இல்லை, அந்த நேரங்களில் வந்து ட்ரக் ஓடுறவங்க வந்து புக்கில் மார்க் பண்ணி வச்சுப்பாங்க, இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டைம் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேப்பர் ஒர்க். அது வந்து ட்ரக் ஓடுறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஊபருக்கு வந்து லொக்மேட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஊபர் ஓடுறதுக்கான பேசிக் திங்ஸ் வந்து இது. அப்புறம் ஊபர் ஓடுறனால ஏதாவது சேஃப்டி இஷ்யூஸ் வந்து நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் டைம் சொல்லணும். நீங்கள் வேலை டைம் வந்து ரன்னிங் ஆகிக்கொண்டே இருக்கும். அந்த டைமை வந்து நீங்கள் சொல்லணும். அந்த டைம் ஸ்லாட் வந்து உங்களுக்கு வந்து ஊபருக்கு போகும். அதே சமயம் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிக்கும் அந்த டைம் லாக் போகும். அதனால் நான் சொல்கிறேன் வந்து இந்த புதுசாக நீங்கள் ஊபர் ஓடுறீங்கன்னா மெயினாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் டைமுக்கு பிரேக் எடுக்கணும். நீங்கள் பிரேக் எடுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்மேட்டில் போயிட்டு பிரேக்கை கொடுத்துட்டு ஊபரை ஒன் பண்ணி இருந்து அது நீங்கள் ஓடுனீங்கன்னு சொன்னால் அதையும் பிடிப்பாங்க. ஸோ நம்ம எடுக்க போகிறோம் 23 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ வந்துக்கிற பிக்கப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊபர் போல் பிக்கப் வந்து per ride per person. நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும், ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் 2 people போகலாம். ஆனால் நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் per ride per person. இதுதான் ஊபர் போல். நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இதுதான் 1 minute நம்ம போய் பிக்கப் பண்ணணும். இங்கே க்ரௌன் ஹோட்டலில் போகணும். ஓகே, அவங்க மெசேஜ் பண்ணிக்காங்க we are on the way. ஸோ ஊபர் போல்னு வரும். ஸோ நம்ம இப்போ போய் அவங்கள பிக்கப் பண்ண போவோம். 23 kilometers. ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம். இப்போ அந்த ட்ரிப்பை முடித்தபடியாக இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ இப்போ நம்ம எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கிரியில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து அது வந்து ஊபர் போல் வந்து எப்படி இருந்ததுன்னா ஷேர் மாதிரி. ஸோ எனக்கு அந்த ட்ரிப் முடித்ததுக்கு எனக்கு தந்தது வந்து 25 ரூபா. அது வந்து கொஞ்சம் குறையத்தான் வரும். 25 ரூபா எனக்கு வந்து அந்த ட்ரிப் முடித்ததுக்கு மங்கிரியில். ஊபர் போல் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஷேர் பண்ணுற மாதிரி அது 1 ride per person, லைக் 1 ride. அதாவது பர் சீட்டுக்கு வந்து ஒரு ஆள் தான் தருவாங்க. ஒரு ஆளை தான் நீங்கள் ஏற்றணும். 4 பேர் இருந்தாலும் நீங்கள் ஏற்றக்கூடாது, 2 பேர் இருந்தாலும் நீங்கள் ஏற்றக்கூடாது. 1 ride per person அப்படி தான். அதை வந்து 4 பேரை ஏற்றிட்டு அந்த ஷேர் இப்போ எங்கெங்கே போகிறாங்களோ இப்போ இந்த மங்கிரிக்கு இப்போ 2 பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பார்த்தா ஒரு $50 ஒரு $40 அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அவங்க 2 பேருக்கும் டிஸ்கவுண்ட் வரும். அவங்களுக்கு 2 பேருக்கும் டிஸ்கவுண்ட் ஷேர் பண்ணி வர மாதிரி. அது என்ன சொல்கிறது, இந்தியா சொல்கிறோன்னா இந்த ஷேர் அவுட்டா மாதிரி ஷேர் பண்ணி வாரது அதுதான். ஸோ இப்போ நம்ம அதை முடிச்சுட்டு இப்போ வந்து இப்போ 10:55 இப்போவே நம்ம வந்து $97 ஓடிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ரைடு வந்திருக்கு. இது வந்து 19 நிமிஷம் கொண்டு போய் விடுறது. எமா வந்து இப்போ அதில் வந்து எமா வந்து கெஸ்ட்டு அப்போ வந்து புக் பண்ணியிருக்காங்க, இன்னொரு ஆள் வந்து புக் பண்ணிக்காங்க. ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எமா டஸ் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க புக் பண்ணவங்க வந்து சொல்லியிருக்காங்க எமா வார ரைடர் வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து ஓகே காட் சும்மா மெசேஜை போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அவங்க பிக்கப் பண்ண போகிறோம். 19 நிமிஷம். இவங்க வந்து ஊபர் எக்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஜிபிஎஸ் லொக்கேஷன் இல்லை, ஏனெண்டா அது கெஸ்ட்டு அப்படி என்னபடியா.
ஸோ நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுவோம். நேம் என்ற கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எமா அப்படின்னு சொல்லியிருக்கு, அவங்க நேமை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராப் அப் பண்ணிட்டோம். ஸோ எமாவை ஸோ கம்ப்ளீட் எமாஸ் குட். ஸோ எமா ட்ராப் அப் பண்ணியாச்சு. இப்போ நான் எங்கே நிற்கணும் அப்படின்னு சொன்னால் ஹெல்சன். ஸோ எனக்கு எவ்வளவு தந்தா அப்படிங்க சொன்னால் 27 ரூபா தந்தாங்க. ஸோ நான் சிட்டியிலேருந்து இங்கே ஹெல்சனில் கொண்டு விட்டு எனக்கு 27 ரூபா வந்துச்சு. ஊபர் க்ரீன். இங்கே ஏர்ஃபோர்ஸ் பேஸ், இதுதான் நியூசிலாந்து ஏர்ஃபோர்ஸ் பேஸ் வந்து மெயின் பேஸ் வந்து இந்த தெரியுது, அதுதான். இதுதான் நியூசிலாந்து. செம்ம குவைட்டாக இருக்குது நைட் டைமில், அதுவும் டேஞ்சராகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம பிரேக் எடுக்கிற டைம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நைட், இப்போ நான் வந்து பெட்ரோல் ஸ்டேஷனுக்கிட்ட நிற்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே ஹாபர் பக்கத்தில் ஹாபர்கிட்ட நிற்கிறேன் சிட்டியில். ஸோ இப்போ பிரேக் எடுக்க போகிறோம். ஸோ கோ ஆஃப்லைன். ஓகே, ஸோ உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வரோம். ஸோ ட்ரிங்க்ஸ் வாங்கியாச்சு. ஸோ இந்த இருக்குது ட்ரிங்க்ஸ். ராக் ஸ்டார் வாங்கிட்டேன், தெரியும், செட்டில் வந்து வாங்கிட்டோம். இதான் நம்மளுக்கு இப்போ இந்த நித்திரையை கலைக்கிறதுக்கான ட்ரிங்க்ஸ் வந்து இதான். ஸோ மை கார். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஹாபரில் நிற்கிற இடத்துலேருந்து பார்த்துட்டு பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு போவோம். இப்போ நான் வந்து 6 மணித்தாலம் ஓடிருக்கேன். ஸோ நான் 6 மணித்தாலம் வந்து நான் எவ்வளோக்கு ஓடிருக்கேன் அப்படின்னு பார்த்தா $193. ஸோ இது வந்து இப்போ 6 மணி நேரத்தில் ஓடினது. லாஸ்ட்டாக வந்து நான் ஓடினது வந்து $7. ஸோ $93 வந்து நான் ஓடியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் பிரேக்கில் இருக்கேன். பிரேக் முடிய நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ இங்கே பெட்ரோல் ஸ்டேஷன் தான், ஊபருக்கு டெக்ஸிக்கெல்லாம் பெட்ரோல் ஸ்டேஷன் தான் வந்து ஒரு கெதி. ஏனெண்டா நைட்டில் வந்து அது மட்டும் தான் திறந்துருக்கும். தேவைப்பட்ட எதனா வாங்கலாம், எதனாலும் இது செய்யலாம். நான் குடிக்கிற ட்ரிங்க்ஸ் வேறு ராக் ஸ்டார் நித்திரை கலைக்கிறதுக்கான ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து. ஸ்ரீலங்காவில் இருந்தீங்கன்னாலும் உங்களோட ஸ்ரீலங்கா லைசனை வச்சு நீங்கள் வந்து இதை இன்டர்நேஷ்னல் லைசனாக மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிக்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் போடணும். அதை போட்டு கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு $100 மட்டும் கட்ட வேண்டி வரும். கட்டிட்டு நீங்கள் ஓடலாம். எந்த தொழில் வேணாலும் நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யலாம். அது இங்கே வந்து இதுதான் இந்த தொழில் தான் இல்லை, இங்கே எல்லோரும் வந்து எல்லா தொழிலும் செய்வாங்க. அதனால் ஈஸி. ஓகே, இப்போ வந்து 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னும் ஒரு 1 hour நான் ட்ரைவ் பண்ணுவேன். ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதோட ஒர்க் முடிஞ்சு. ஸோ 8 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 4:30 நான் முடிச்சிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான குவாலிட்டி. இப்போ நான் நிற்கிறது வந்து கே ரோட்டில் வந்து இந்த கே ரோட் வந்து செம, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெரி டேஞ்சர். கே ரோட் வந்து இதுக்குள்ள வந்து நிறைய எல்லாம் இங்கே இந்த கே ரோட்டில் வந்து இருக்குது. கொஞ்சம் இதான ரோட், கொஞ்சம் பார்த்து. அதனால தான் நாங்கள் வந்து டேஷ் கேம் போட்டோம். நாங்கள் இந்த காரில் வந்து எப்போயுமே டேஷ் கேம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி அப்ரூவ் பண்ண டேஷ் கேம் இருக்குது. அது வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். ஸோ இதான் அந்த டேஷ் கேம். ஸோ இது வந்து உள்ளே இருக்கிறவங்களையும் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இருக்கிறவங்களையும் ரெக்கார்ட் பண்ணும், வெளியிலையும் டேஷ் கேம் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ பின்னுக்கு இருக்கிறவங்களையும் இந்த டேஷ் கேம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதனால் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும்.
ப்ராமிஸாக சொல்கிறேன். அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து அதுவும் நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து இஸ் சேஃப். அதாவது நியூசிலாந்து வந்து சேஃப் தான். க்ரைம் வந்து 0ல் இருந்த க்ரைம் இப்போ வந்து 0.2ல் இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ரைம் இருக்குது. இரவையில் பொறுத்த வரைக்கும் எவனவன் எப்படி ட்ரைவ் பண்ணுவானு நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் தெரியாது. பகலையில் ஒரு மாதிரி இருப்பான், இரவையில் ஒரு மாதிரி இருப்பான். என்ன சொல்கிறது, பகலையில் அம்பியாக இருப்பான், இரவையில் அந்நியனாக இருப்பான். அந்த மாதிரி தான் இரவையில் அப்படி ட்ரைவ் பண்ணுவானு, குடிச்சிட்டு ட்ரைவ் பண்ணுவானு சொல்லலை. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் டேஷ் கேம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோ ஈஸியாக ஊபர் நியூசிலாந்தில் ஓடலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஓடலாம். ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நியூசிலாந்தில் ஊபர் ஓடலாம். அதுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு நைட்டில் பழகுங்க. நான் அதுதான் சொல்லுவேன், நைட்டில் கொஞ்சம் ஓடி பழகுங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ட்ராஃபிக் குறைய நீங்கள் ரோட்டை கொஞ்சம் பிடிச்சிக்கொள்வீங்க. ரோட் ஏன்னா பஸ் லைன் இருக்குது, இங்கே பஸ் லைன் இருக்குது, பைசிக்கிள் லைன் இருக்குது. பஸ் லைனில் நீங்கள் மாட்டுப்பட்டீங்கன்னா டே டைமில் உங்களுக்கு வந்து உங்களை என்ன சொல்ல பிச்சு தின்றுவானுங்க. இவனை அப்படி காசு ஃபைன் அடிப்பானு, $150 ஃபைன் அடிப்பானு. ஆனால் நீங்கள் இதே நைட் டைம் இல்லைன்னா அது பிரச்சனை இல்லை. ரிஸ்க் இருக்குது. கேங் மெம்பர்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்கெல்லாம் வந்து காரில் ஏறுவாங்க. ஸோ அவங்களோட எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. உங்களுக்கு தெரியாது, அது பழைய அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது அவங்க யாருன்னு தெரியாது. அவங்களோட கதைக்கக்குள்ள எப்படி கதைக்கணும் என்ன மாதிரி அப்படின்னு சில இதுகள் இருக்குது. அதனால தான் மெயினாக டேஷ் கேம் போட்டுருன்னு சொல்கிறது வந்து சம்டைம் வந்து கெட்டவே. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. காரில் வந்து கெட்டவே வச்சுருக்காங்க. காரில் ஊபரை புக் பண்ணிவிட்டு ஒரு போலீஸ் K9 சர்ச் பண்ணும்போது ஒருத்தன் ஓடி வந்துட்டு ஊபர் புக் பண்ணவன் நான் போனேன். அவன் கெட்டவே வந்து வச்சுட்டு எந்த கெட்டவே காரில் வந்து அவன் ஏறிட்டு போக அந்த ஸ்ட்ரீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ எந்த கார் மட்டும்தான் வருது. பின்னுக்கு வந்த K9 போலீஸ்காரன் வந்து எந்த காரை திறத்திட்டு வந்தான். அப்போ பின்னுக்கு இருந்தவன் வந்து எனக்கு அவனை பார்க்கவே விளங்கிட்டுது. அவன் வந்து கொஞ்சம் பயந்தவனாக இருந்தான். ஸோ பயந்தவனாக இருக்கக்குள்ள எனக்கு விளங்கிட்டு ஓகே சம்திங் இஸ் இது ராங் அப்படின்ற மாதிரி எனக்கு விளங்கிட்டு. ஸோ நான் அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ண இயலாது. பட் நான் சேஃபாக வந்து இந்த டேஷ் கேம்லாம் ரெக்கார்டில் இருக்குது. ஊபரில் வாய்ஸ் ரெக்கார்டிங் போகுதுன்றபடியே நான் ஒன்றும் பேசலை. நான் லைட்டாக கதைச்சி கொண்டு தான் போனேன். ஸோ பின்னுக்கு வந்து போலீஸ்கார் வரும்போதே ஆள் வந்து அலர்ட் ஆகிட்டார். வந்து நோ டோன்ட் ஸ்டாப் யுவர் கார், டோன்ட் ஐ வில் பே யூ எக்ஸ்ட்ரா whatever you want, like just don't stop it and then run away, just go speed up அப்படின்னா. இப்போ நான் சொன்னேன் நோ ஐ can't do that, I will follow it, don't worry அப்படின்னு நான் அவனை சமாதானப்படுத்திட்டு இல்லை நீ போன அப்படின்னா நீ லேலாது அப்படின்னு சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட டைம் போனதுக்கப்புறம் பின்னிக்கு வந்து போலீஸ்கார் வர நான் சொன்னேன் ஐ ஹாவ் டு புல் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் காரை புல் அவுட் பண்ணேன். நோ அப்படின்னு அவன் வந்து அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணினான். ஸோ அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணக்குள்ளவே எனக்கு விளங்கிட்டு ஓகே அப்படின்னு நான் பண்ணேன். எந்த சேஃப்டியும் பார்க்கணும். ஸோ நான் ஒன்றும் பேசலை. நான் அதுக்கப்புறம் புல் அவுட் பண்ணிட்டு நான் என் கார் வந்து அன்லாக்கில் தான் இருந்தது. அப்போ அப்புறம் 2 கார் வந்து முன்னுக்கும் ஒரு கார் பின்னுக்கும் ஒரு கார் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு போலீஸ்காரன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் இறங்கி ஓட போனவனை பிடிச்சிட்டாங்க. அவனை இறங்கி ஓட போகும்போது பிடிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு 300 கிலோமீட்டர் இதுக்குள்ளே தான் இது நடந்தது. ஆனால் அவங்க போலீஸ் எனக்கிட்ட வந்து போலீஸுக்கு தெரியாது நான் டாக்ஸி ஊபர் தான் போகிறேன். போலீஸ் எனக்கிட்ட வந்து கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. நான் சொன்னேன் I'm just a Uber driver அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் இப்படி தான் பிரச்சனை. நோ வி ஹேவ் டு அப்படின்னு. அப்புறம் நான் வந்து என் ஐடியை காட்டி அந்த பீண்டோஸ்மேன் ஐடியை காட்டி அவன் காரை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு நான் ப்ரூஃபும் வந்து காட்டிட்டு ஊபர்லேயும் காட்டிட்டு எல்லாம் காட்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒழுங்காக அவனோட கதைக்கில் பேசலை அப்படின்னு சொன்னால் ஒரு போலீஸோட நீங்கள் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குன்றதை நான் உங்களுக்கு அதாவது இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒழுங்காக கதைக்கலை பேசலை, போலீஸுக்கிட்ட கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவன் கெட்டவே வச்சு ஓடி வந்தவன் கேஸுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. அதை வந்து இவர காரை தான் ரன் பண்ணேன்னு சொல்லி. அப்போ இது வந்து உங்களுக்கு பின்னுக்கு பிரச்சனைகளுக்கு வாரதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஸோ நான் கதைச்சி ஓகே என்னன்னா அது பிரச்சனை இல்லை, நோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓகே யூ கோ அப்படின்ட்டா நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஊபருக்கு இன்ஃபார்ம் பண்ணி
ஊபருக்கு அக்கௌண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இது இப்படி ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்தது. இதே மாதிரி இந்த இதில் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் ஊபர் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி மண்டே என்னப்படியாக எனக்கு கொஞ்சம் ஓட்டம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தான் ஓடினேன்னா. எனக்கு குறிப்பிட்ட டைம் தான் நான் ஓடினேன்னா, நான் ஃபுல்லாக ஓடலை. ஸோ இதோட நான் முடிச்சுட்டு நான் வீட்டை போகிறேன். ஓகே, பாய், see you.